அதாவது நார்மலாக மென்ஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்க பர்சனாலிட்டிஸ் நம்ம 1000 பேர் எடுக்கிறோம் அப்படின்னா ஏறக்குறைய அதில் 990 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மென்சஸ் இர்ரெகுலாரிட்டிஸ் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, ஒரு காலேஜுக்கு போங்க, அந்த காலேஜில் ஒரு 1000 பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா அந்த 1000 பிள்ளைங்களை எல்லாம் ஒன்றா கும்பலாக உட்கார வச்சு ஒரு கேதரிங் பண்ணிவிட்டு அம்மா யார் யாரெல்லாம் மென்சஸ் கரெக்டாக போகிறீங்க கை தூக்கு அப்படின்னா அதில் ஒரு 2 பிள்ளை 3 பிள்ளை தான். அந்த மாதிரி மென்சஸ் பற்றி கேட்கும்போது நான் என்னோட அனுபவத்தில்ங்க எம்மா யாரெல்லாம் நார்மலாக மென்ஸ்ட்ரேஷன் போகிறீங்க கை தூக்குங்கம்மா அப்படின்னா அது 10,000 பிள்ளைங்க இருக்கிற ஒரு கேதரிங்காக இருந்தால் கூட ஒரு மீட்டாக இருந்தால் கூட அதில் வந்து பாருங்கள் சில பிள்ளைங்கள் தான் கை தூக்குறாங்க. காரணம் என்ன அப்படியும் ஃபாலோ பண்ணும்போது பிசிஓஸ் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் தாங்க. அதை பற்றி நம்ம கவலைப்படவே வேண்டியதில்லை, ஈஸிலி க்யூரபிள் அப்படின்னு தான் சொல்லலாம். வணக்கம், நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து பாருங்கள், இப்போ ஒன்றும் இல்லைங்க, யங் கேர்ள்ஸ் நிறைய பேர் எடுத்துக்கோங்க, இல்லை மிடில் ஏஜ் லேடிஸ் நிறைய பேர் எடுத்துக்கோங்க, அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள், அதாவது செக்ஷுவலி ஆக்டிவ் பர்சன்ஸ் வரைக்கும், அதாவது நார்மலாக மென்ஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்க பர்சனாலிட்டிஸ் நம்ம 1000 பேர் எடுக்கிறோம் அப்படின்னா ஏறக்குறைய அதில் 990 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மென்சஸ் இர்ரெகுலாரிட்டிஸ் அப்படின்றது இருக்க தான் செய்யுது இல்லைங்களா. நம்ம அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, ஒரு காலேஜுக்கு போங்க, அந்த காலேஜில் ஒரு 1000 பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா அந்த 1000 பிள்ளைங்களை எல்லாம் ஒன்றா கும்பலாக உட்கார வச்சு ஒரு கேதரிங் பண்ணிவிட்டு அம்மா யார் யாரெல்லாம் மென்சஸ் கரெக்டாக போகிறீங்க கை தூக்கு அப்படின்னா அதில் ஒரு 2 பிள்ளை 3 பிள்ளை தான் கை தூக்குது, மீதி பேர் வந்து கை தூக்குறதே இல்லை. இந்த மாதிரி நாங்கள் நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் போவோம். அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஸ்கூல்ஸ்க்கு காலேஜஸ்க்கு இதெல்லாம் போகும்போது நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க ப்ரொஃபஸர்ஸ் ஆனால் இருக்கட்டும், இல்லை ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆனால் இருக்கட்டும், ஹெச்எம் ஆனால் இருக்கட்டும், அவங்க ஃபஸ்ட்டு எங்ககிட்ட சொல்கிற விஷயம் என்னென்னா அவங்களுக்கு மென்சஸை பற்றி அவேர்னஸ் கொடுங்க அப்படிம்பாங்க. அதுக்கடுத்து மார்பகங்களை பற்றி அவேர்னஸ் கொடுங்க அப்படிம்பாங்க. செக்ஷுவல் ஒரு நாலேஜ் வந்து அவேர்னஸ் கொடுங்க. இந்த 3 தான் வந்து பிரதானமாக எங்ககிட்ட சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி மென்சஸ் பற்றி கேட்கும்போது நான் என்னோட அனுபவத்தில்ங்க எம்மா யாரெல்லாம் நார்மலாக மென்ஸ்ட்ரேஷன் போகிறீங்க கை தூக்குங்கம்மா அப்படின்னா அது 10,000 பிள்ளைங்க இருக்கிற ஒரு கேதரிங்காக இருந்தால் கூட ஒரு மீட்டாக இருந்தால் கூட அதில் வந்து பாருங்கள் சில பிள்ளைங்கள் தான் கை தூக்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னா அவ்வளோ பேருக்கு மென்சஸ் இர்ரெகுலாரிட்டிஸ் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. இப்போ இந்த காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அடினோமயோசிஸ்னால இருக்காது, ஃபைப்ராய்ட்னால இருக்காது. அதாவது தசைநார் கட்டி, கொழுப்பு கட்டி, கர்ப்பப்பை வீக்கம் இதெல்லாம் இருக்கிற வயசு இல்லை இவங்களுக்கு. அப்போ இவங்களுக்கு இருக்க இர்ரெகுலாரிட்டிஸ்க்கு என்ன காரணம்? வயது சார்ந்த நோய்கள் அப்படின்றது இருக்க தானே செய்யுது. ஆக இந்த மாதிரி பிள்ளைங்களுக்குலாம் என்ன நோயாக இருக்கலாம், எதனால் பிள்ளைங்க வந்து மென்சஸ் சரியாக போக மாட்டேன்றாங்க அப்படின்னா அதுக்கு பிசிஓஸ் தான் ஒரு பிரதான காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிசிஓஸ், பிசிஓடி, பிசிஓஎஸ் அப்படின்றாங்க பார்த்திங்களா, இதுதான் காரணம். இதுக்கு என்ன காரணங்க, எதனால் இந்த பிசிஓஸ் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் ஃபேமிலியில் அம்மாவுக்கு இருந்துச்சு, அத்தைக்கு இருந்துச்சு, சித்திக்கு இருந்துச்சு, பெரியம்மாக்கு இருந்துச்சு, பாட்டிக்கு இருந்துச்சு, நம்மளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. பாட்டிக்கு இருந்துச்சா தெரியாது, அம்மாவுக்கு சித்தி இருக்கா இருந்துச்சானே தெரியாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஹிஸ்ட்ரி இப்போ ஃபேமிலியில். சரி, அப்போ 2வது காரணம் என்ன அப்படின்னா முதல்ல வந்து பாருங்கள் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது பிரதான காரணமாக இருக்குங்க. நம்ம உடம்புல இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை அப்படின்றது ஒன்று உற்பத்தி ஆகுது. இன்சுலின் எதிர்ப்புத்தன்மையினால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிசிஓஸ் இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் வரதான் செய்யுது. டயபெட்டிஸ், கொஞ்சம் வயது அதிகமாக ஃபைப்ராய்டு, அடினோமயோசிஸ், குழந்தையின்மை, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வருது. சரி, இந்த இன்சுலின் எதிர்ப்புத்தன்மையை சரி பண்ணிக்க முடியுமா? 2வது காரணம் ஒபிசிட்டி, அதாவது ஃபேமிலி ரிலேட்டட் ஒன்று, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று, 3வது காரணம் ஒபிசிட்டி, அதிகப்படியான உடல் பருமன். இப்போ உடல் பருமன் சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன், பயங்கர ஷைட்டிங்லாம் இருந்து ரொம்ப ஸ்டார்வேட்டட் மோடுக்கு போயிடுறேன், பட்னி கிடத்தல் அந்த மோடுக்கு போயிடுறேன். ஆக 2 எக்ஸ்ட்ரீம்ஸ்னாலையும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது வரதான் செய்யும். பொதுவாக இந்த பிசிஓஸ் க்ரைட்டீரியா அப்படின்னாலே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆன் ஓவுலேஷன், மாதம் முட்டை அப்படின்றது வளராது, இர்சூட்டிக் ஃபீச்சர்ஸ், அதாவது ஹைப்பர் டெஸ்டோஸ்டிரோனிசம், ஹைப்பர் ஆண்ட்ரோஜினிசம் அப்படிம்பாங்க. ஆண்களுக்கு சுரக்கக்கூடிய ஹார்மோன் அதிகப்படியாக சுரக்கிறது, புரியுதுங்களா. ஃபஸ்ட்டு ஆன் ஓவுலேஷன் இருக்கும், முட்டை வளராது. அதுக்கப்புறம் ஹைப்பர் ஆண்ட்ரோஜனிசம் இருக்கும், ஆண்களுக்கு சுரக்கக்கூடிய ஹார்மோன் அதிகமாக சுரக்கும். 3வது இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் இம்பேர்மெண்ட், இதெல்லாம் வரும். சரிங்க, இப்போ நிறைய பிசிஓஸ் கேடர் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்கேன் எடுக்க சொல்லுவோம். முட்டைப்பை வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டே இருக்காது, ஆனால் அவங்களும் பிசிஓஸ் கேட்டரில் வருவாங்க. எதில் வருவாங்கன்னா ஆன் ஓவுலேஷனில் வந்துருவாங்க, ஹைப்பர் ஆண்ட்ரோஜனிசமில் வந்துருவாங்க. ஒரு சிலர் ரொம்ப படித்த பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா மேடம் இதில் சிஸ்டே இல்லைன்னு வருதே, ஆனால் நீங்கள் பிசிஓஸ்ன்னு சொல்கிறீங்களா எப்படி மேடம் அப்படின்னும் போது இத்தனை கேடர்ஸ் இருக்குது. சிஸ்ட் இருந்தும் பிசிஓஸ் வருது, சிஸ்ட் இல்லாமையும் அது பிசிஓஸ் கேடரில் பிரிக்கலாம்.
ஓகேங்களா? சரி, இப்போ இந்த இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை பிரதான காரணம்னு சொன்னீங்க. இப்போ இதை நான் ஓவர் கம் பண்ணணும். இப்போ இந்த பிசிஓடி இருக்க பிள்ளைங்களுக்கு என்னென்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் மென்சஸ் இர்ரெகுலாரிட்டிஸ். மென்சஸே போக மாட்டாங்க. அதாவது 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் கூட மென்சஸ் போக மாட்டாங்க. மென்சஸ்க்கான மாத்திரையோ ஊசியோ கொடுத்தா மட்டும்தான் மென்சஸ் அப்படின்றது போவாங்க. ஒன்று அந்த மாதிரி இருக்கும். ரெண்டாவது, மாதம் கரெக்டாக வந்து மென்சஸ் ஆகும். இவ்வளவே வரும். ஷோ ப்ளீடிங் அப்படிம்பாங்க, அவ்வளவே வரும். மூணாவது, 15 நாளைக்கு ஒரு முறை மென்சஸ் வரும். 15 நாளைக்கு ஒரு முறை 4 நாள் 5 நாள் போகும், நின்றுடும். நாலாவது, மாதம் ஆனால் 10 நாள் 15 நாள் மென்சஸ் போகும், இது வரும். அஞ்சாவது, 3 மாதத்துக்கு ஒரு முறை 4 மாதத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா பிரேக் த்ரோ ப்ளீடிங் அப்படிம்பாங்க. அதை வந்து பிரேக் த்ரோ ப்ளீடிங்னா என்னென்னா, எக்ஸசிவ் ஈஸ்ட்ரஜன், அன்அப்போஸ்ட் ஈஸ்ட்ரஜனால உதரமாக போவோம். டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு மாத்திரை வாங்கி கொடுத்து ஊசி போட்டால் மட்டும்தான் அடங்கும். புரியுதுங்களா? இந்த மாதிரியும் வர்றது உண்டு. ஒரு வருஷம் கூட தூரம் போகாது. மாத்திரை கொடுத்தா தான், நான் முதல்ல சொன்ன மாதிரி மாத்திரை கொடுத்தா தான் வரும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிசிஓஸில் வரும். அதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஆல் டைப் ஆஃப் irregularities ஆஃப் மென்சஸ் கவர்ஸ் இன் பிசிஓஸ் அப்படிம்பாங்க. தூரத்தில் என்னென்ன குறைபாடுகள் இருக்கோ, உதிரப்போக்கில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ, என்னென்ன குறைபாடுகள் இருக்கோ அத்தனையும் இந்த பிசிஓஸில் வந்துடும் அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த பிசிஓஸ் வந்துருச்சு, என்னங்க பிரச்சனை வரும்? நான் முதல்ல சொன்ன மாதிரி தூரத்தில் இருக்க அத்தனை பிரச்சனைகள் வரும். அதுக்கும் மேலே பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒன் ஆஃப் த மெயின் காஸ் பிசிஓஸ். குழந்தையின்மை அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தையின்மைக்கு பிரதான காரணமாக கருதப்படுது எது அப்படின்னா இந்த நீர்க்கட்டி இருக்கும்போது முட்டை கரெக்டாக வளராது. அப்படியே முட்டை கரெக்டாக வளருது அப்படின்னாலும் அது ப்ராப்பராக வெடிக்காது. அப்போ பழுக்காது, வெடிக்காது. அப்போ வந்து பாருங்கள், நல்ல ஒரு பருத்த முட்டைக்கு தான் கருத்தரிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன், கருவாக உருவாகிறதுக்கான விந்தணு அட்ராக்ட் பண்ணியே வச்சுட்ருக்கோம். அப்புறம் கருவாக உருவாகும். இந்த குட்டி முட்டைகள் நிறைய வருது அப்படின் போது அது வந்து ஒரு எலிஜிபிள் கிடையாது. இதை கரெக்டாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, மாமரத்தை நம்ம வச்சுக்கலாம். மாங்காய் பூக்கும் காய்க்கும் குட்டி நீங்கள் சில மரத்தில் பார்த்தீங்கன்னா குட்டி பிஞ்சு கீழே விழுந்துடும். இவ்வளோ பெருசாக கீழே விழுந்துடும். அதை தான் நம்ம மாவடு அப்படின்னு போடுவோம். பொதுவாக நம்ம எதை பழமாக சாப்பிட்றோம்? நல்ல பெருசாக காயாகி அது நல்லா பழுத்தின பின்னாடி தானே நம்ம அதை பழமாக எடுக்க முடியும். அதை நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நல்ல பெருசாக காயாகி பெருசாக உற்பத்தியாகி பழுத்து ரப்சரான முட்டை தான் கருவாக தரிக்கும். புரியுதுங்களா? சரி, ஓகே. இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிசிஓஸ்னோட அதனோட ரீசன்ஸு, அதில் ஏற்படுற அறிகுறிகள் நான் உங்களுக்கு எளிதாக சொல்லிட்டேன். சரிங்களா? அதுக்கும் மேலே பிசிஓஸ் இருக்க பிள்ளைங்களுக்கு நல்ல மீசதாடியெல்லாம் கருன்னு வளரும். இந்த முடி வந்து பார்த்திங்கன்னா மேடு நெத்தி ஆகிட்டே போகும். குரல் வந்து கொஞ்சம் மாறும். இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஸ்டேட்டில் இன்ஃபர்டிலிட்டி வரும், irregularities மென்சஸ் வரும், இதெல்லாம் வரும். சரி, இதுக்கு ஏதாவது வைத்திய முறைகள் இருக்கா அப்படின்னா, இந்த பிசிஓஸ் எவ்வளோ பெரிய சிஸ்ட் இருக்குது அப்படின்னாலும் ஹோமியோபதி ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் இன் ட்ரீட்டிங் தீஸ் டைப் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ பெரிய சிஸ்டம் இருக்குன்னா கூட அங்கே என்ன சிஸ்டம் வந்து ரொம்ப சூப்பர் டூப்பராக வேலை செய்யும் அப்படின்னா ஹோமியோபதி. புரியுதுங்களா? ஸோ ஹோமியோபதி தான் ஃபஸ்ட்டு நம்ம நினைக்க முடியும். இப்போ நிறைய பேர் யோசிப்பீங்க, இவங்க ஹோமியோ டாக்டராக இருக்கிறதுனால ஹோமியோபதின்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் ஹோமியோ டாக்டர்ன்றதுனால மட்டும் சொல்கிறதில்ல. இந்த மாதிரி எங்கே வந்து பாருங்கள் ஸ்கோப் எல்லாம் கைவிட்டு போயிட்டோம், அங்கே என்ன சிஸ்டம்னோட ஸ்கோப் வந்து ரொம்ப சூப்பர் டூப்பராக வேலை செய்யும் அப்படின்னா ஹோமியோபதி. இது ஹோமியோ டாக்டர்ன்றதுனால மட்டும் இல்லை, 14 வருஷமாக நான் ஹோமியோ டாக்டர், ஹோமியோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். எத்தனையோ 1000 பேஷண்ட்ஸை நான் பார்த்துருக்கேன். அந்த விதத்தில் சொல்கிறேன். சரிங்களா? அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உணவு முறைகள் அப்படின்றது இந்த பிசிஓஸ் இருக்க பர்சனாலிட்டிஸ் மெயின்டைன் பண்ணுறது எப்படி? எப்பயுமே 1:1 டயட். காலையில் மத்தியானம் நைட்டு 3 நேரமே சாப்பிடுங்க. 1 கப்பு பொரியல், 1 கப்பு இப்போ இட்லி தோசை பூரி பொங்கல் எது சாப்பிட்டாலும் அதை 1 கப்பில் எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு வெஜிடபிள்ஸ். மத்தியானம் ரைஸு அதே அளவு வெஜிடபிள்ஸ். நைட்டு டிஃபனு அதே அளவு வெஜிடபிள்ஸ். 3 நேரமே 1:1 அப்படின்ற டயட்டை ஃபாலோ பண்ணணும். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் இருக்கணும். ஒரு சின்ன எக்ஸசைஸ் அப்படின்றது செய்யணும். எக்ஸசைஸ்னால் இப்போ நம்ம வீட்டில் இருக்க வேலையை செஞ்சோமானாலே நம்மள அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரதான எக்ஸசைஸாக மாறிடும். பட் இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து வேலைக்கு போகிறீங்க, வீட்டில் இருக்க வேலையை செய்ய முடியல, அங்கேயே வந்து எக்ஸசைஸ் ஸ்ட்ரெஸ் ஆகுது. அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு ஜிம்முக்கு போகலாம், எக்ஸசைஸ் போகலாம், வாக்கிங் போகலாம், ஸ்விம்மிங் போகலாம். பட் யூ நீட் சம் எக்ஸசைஸ். ஓகேங்களா? நிறைய ஸ்வீட் சாப்பிடாம, நிறைய எண்ணெயில் முக்கியத்தை சாப்பிடாம, இது எல்லாமே சாப்பிட்லாம், லிமிட்டாக சாப்பிட்லாம். ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப்பை மெயின்டைன் பண்ணுறீங்க. அதுக்கும் மேலே ஹோமியோபதியில் எத்தனையோ மெடிகேஷன்ஸ் இருக்குது இந்த பிசிஓஸை கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா நார்மல்சி கொண்டு வரத்துக்கு. சரிங்களா? இத்தனையும் ஃபாலோ பண்ணும்போது பிசிஓஸ் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் தாங்க. அதை பற்றி நம்ம கவலைப்படவே வேண்டியதில்லை. ஈஸிலி க்யூரபிள் அப்படின்னு தான் சொல்லலாம். ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.